வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்து வீட்டு விதவை பெண்ணின் நீண்ட நாள் ஆசையை தீர்த்து வைக்க இரவில் என்னை அழைத்தாள். யாருக்கும் தெரியாமல் அவளுடன் சென்று அவர் அருகில் படுத்தேன். இரவு 9 மணிக்கு நான் தூங்க தயாராகி கொண்டிருந்தேன். திடீரென்று என் வீட்டு கதவு தட்டப்பட்டது. நான் கதவை திறந்தபோது வெள்ளை புடவையில் ஒரு பெண் நின்றாள். அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். அவள் அழுது கொண்டே இருந்தாள். என்ன ஆச்சு என்று கேட்டபடி அவளது கையை என் கையில் பிடித்தேன். என்னுடைய பெயர் கவின். எனக்கு 26 வயதாகிறது. நான் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தேன். வறுமையில் என் படிப்பை முடித்து ஒரு நல்ல கம்பெனியில் எனக்கு வேலை கிடைத்தது. அந்த கம்பெனி நகரத்தில் இருந்ததால் நான் அங்கேயே தங்குவது அவசியம் ஏற்பட்டது. எனக்கு ஒரு அறை தேவைப்பட்டது. அதனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் நகரத்தில் அறை தேட ஆரம்பித்தேன். பல இடங்களில் தேடியும் எனக்கு அறை கிடைக்கவில்லை. பிறகு தேடி தேடி நான் வெகு தூரம் சென்று விட்டேன். ஒரு வீட்டில் ஒரு சிறிய விழா நடந்து கொண்டிருந்தது. இங்கு அறைகள் வாடகைக்கு கிடைக்கும் என்று எழுதப்பட்டது. அங்கு சென்று விசாரித்த போது மாதத்திற்கு 3000 ரூபாய் வாடகையில் எனக்கு ஒரு அறை கிடைத்தது. என் சம்பளம் மாதம் 25,000 ரூபாய். இந்த அறை வாடகையை என்னால் எளிதாக கொடுக்க முடிந்தது. அந்த இடத்தின் சூழல் மிகவும் நன்றாகவும் இருந்தது. அதனால் நான் அந்த அறையை எடுத்துக்கொண்டு என் அத்தியாவசிய பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கு குடியேறினேன். நானே சமைத்து சாப்பிட்டேன். ஏனென்றால் அர்த்தமில்லாமல் பணம் செலவழிக்க நானும் விரும்பவில்லை. பெரும்பாலும் நான் என் அறையில் பால்கனியில் உட்கார்ந்து வெளியூர் காட்சிகளை பார்த்து ரசிப்பேன். எனக்கு எதிரே ஒரு பெரிய பழைய வீடு இருந்தது. அங்கே நான் எப்போதும் ஒரு அழகான பெண்ணை பார்ப்பேன். அவள் எப்பொழுதும் வெள்ளை புடவை அணிந்திருப்பாள். நெற்றியில் குங்குமம் இல்லை. ஒருவேளை அவள் விதவையாக இருக்கலாம். ஆனால் அவள் மிகவும் இளமையாகவே தெரிந்தாள். ஏறக்குறைய என் வயதுதான். நான் அடிக்கடி பால்கனியில் இருந்து அவளை பார்த்து ரசிப்பேன். அவளும் பலமுறை என் கவனத்தை ஈர்த்தாள். அவளது வீட்டுக்கு முன்னால் ஒரு புளிய மரம் மற்றும் ஒரு ஊஞ்சல் இருந்தது. அவள் ஊஞ்சலில் வந்து அமர்ந்து ஆடுவாள். சில சமயம் துணிகளை காய வைக்க வெளியே வருவாள். அவளது முகத்தில் எப்போதுமே ஒரு விதமான சோகமும் இருக்கும். அவளது பெற்றோர்கள் வயலுக்கு சென்று விடுவார்கள். அதனால் அவள் வீட்டில் தனியாக இருப்பாள். நான் வரும்போதும் போகும்போதும் அவளை பார்ப்பேன். சில சமயங்களில் அவள் வெளியே உட்கார்ந்திருக்கும் போது என்னை அவளும் பார்ப்பாள். நான் அறையில் இருந்து ஜன்னல் வழியாக பார்த்தால் அவள் என் வீட்டை ஒரே பார்வையில் ரசித்துக் கொண்டிருப்பாள். பிறகு நான் பால்கனிக்கு வந்து நின்றால் அவளும் என்னை பார்த்து ஒரு புன்னகையை சிந்துவாள். ஒரு நாள் இரவு சுமார் 9 மணியளவில் திடீரென்று அந்த பெண் அழுது கொண்டே ஓடி வந்து என் அறைக்கு வெளியே வந்து கதவை தட்டினாள். நான் தூங்க தயாராக இருந்தேன். ஆனால் கதவு தட்டம் சத்தம் கேட்டு நான் கதவை திறந்து பார்த்தேன். அந்த பெண் வெளியே நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவள் பயந்து போயிருந்தாள். என்ன ஆச்சு என்று நான் கேட்டபோது அவள் என் அப்பாவுக்கு நெஞ்சுவலி, அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும், வீட்டில் யாரும் ஆண்கள் இல்லை, நீங்கள் உதவி செய்வீர்களா என்று கேட்டாள். நான் உடனடியாக அவளுடன் கீழே சென்றேன். அவளது தந்தைக்கு உண்மையிலேயே மிகவும் நெஞ்சுவலி இருந்தது. நானும் நீ அப்பாவை பார்த்துக்கொள், நான் ஒரு ஆட்டோவை எடுத்து வருகிறேன் என்று சொன்னேன். நான் ஓடி சென்று 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த நகரத்திற்கு சென்று அங்கிருந்து ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு வந்தேன். நாங்கள் உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். ஆட்டோவில் அவளது தந்தை நடுவில் அமர்ந்திருந்தார். நான் ஒரு புறம் மற்றும் அந்த பெண் மறுபுறம் அமர்ந்திருந்தோம். சில நிமிடங்களில் நாங்கள் மருத்துவமனையை அடைந்தோம். அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இரத்த நாளங்களில் அடைப்பு இருப்பதாகவும்
அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். சிகிச்சையும் தொடங்கியது. மெல்ல மெல்ல அவரது உடல்நிலையும் சீரானது. நானும் அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று விசாரித்து வந்தேன். அவளையும் கண்டு ரசித்தேன். அவர்களின் குடும்ப நிலைமை நன்றாக இருந்தது. மகன் இல்லாததால் மட்டுமே இவ்வளவு கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்திருந்தனர். நான் அவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்தேன். சில நாட்களில் அவரது தந்தையை வீட்டிற்கு அழைத்து வந்தனர். அவரும் எனக்கு நன்றி தெரிவித்தார். அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த பெண் என் மீது அவள் வைத்திருந்த பார்வையே மாறிவிட்டது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவள் புளிய மரத்தடியில் அமர்ந்து என்னை பார்த்து சிரித்தாள். நானும் அவளை பார்த்து மெல்லிய புன்னகை செய்தேன். அன்று நான் தைரியம் திரட்டி அவளிடம் சென்று, உன் பெயர் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவள் என் பெயர் அஞ்சலி என்று சொன்னாள். பிறகு அவள் என்னிடம் உன் பெயர் என்ன என்று கேட்டாள். என் பெயர் கவின் என்று நானும் பதிலளித்தேன். நீ இங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்டாள். நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் என்று சொன்னேன். அன்று நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அவள் மிகவும் அழகாகவே இருந்தாள். ஒருவேளை அவள் யாரிடமாவது மனம் திறந்து பேச ஏங்கிக் கொண்டிருந்தாள் போல தெரிய வந்தது. சிறிது நேரம் பேசிய பிறகு நான் சிற்றுண்டி சாப்பிட சென்றேன். மெல்ல மெல்ல எங்கள் உரையாடல்கள் அதிகரித்தன. இப்போது நாங்கள் நல்ல நண்பர்களாயிருந்தோம். ஒரு நாள் அவள் மீண்டும் அந்த மரத்தடியில் அமர்ந்தபோது மிகவும் சோகமாக தெரிந்தாள். நான் அவளிடம் சென்று, இன்று நீ மிகவும் சோகமாக தெரிகிறாயே, உனது இந்த அழகான முகத்தில் சோகம் எனக்கு பிடிக்கவே இல்லை என்று சொன்னேன். பிறகு நான் அவளிடம், நீ ஏன் எப்போதும் வெள்ளை புடவை அணிகிறாய், நெற்றியில் ஏன் குங்குமம் வைக்கவில்லை என்று கேட்டேன். அவளை பற்றி நான் அனைத்தையும் தெரிந்து கொள்ள விரும்பினேன். இதை கேட்டதும் அவள் அழுது கொண்டே சொல்ல ஆரம்பித்தாள். எனக்கு திருமணமாகி 6 மாதங்களே ஆகியிருந்தன. ஒரு நாள் நாங்கள் இருவரும் வெளியே சென்றிருந்தோம். அப்போது எங்கள் கார் விபத்துக்குள்ளானது. எங்கள் கணவருக்கு தலையில் கடுமையான காயம் ஏற்பட்டது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்தே விட்டார். இப்போது நான் விதவை என்றாள். நான் அவளுக்கு ஆறுதல் கூறி, நீ எதிர்மறையாக எதையும் சிந்திக்காதே, உனக்கு ஒரு நல்ல கணவன் நிச்சயம் அமைவான் என்று சொன்னேன். பிறகு அவள் என்னிடம் என்னை பற்றி விசாரித்து, உனக்கு காதலி இருக்கிறாளா என்று கேட்டாள். நானும் இல்லை என்றேன். அவள் மீண்டும், திருமணத்திற்கு பெண் பார்க்கிறாயா என்று கேட்டாள். ஆம், பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நல்ல பெண் கிடைக்கவில்லை என்று சொன்னேன். அவள் சிரித்துக்கொண்டே, எந்த மாதிரியான பெண் வேண்டும் என்று கேட்டாள். நான் அவளை பார்த்து, உன்னை போன்ற அழகான புத்திசாலித்தனமான பெண் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன். இதை கேட்டதும் அவள் வெட்கப்பட்டு புன்னகைத்தபடி தன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். இப்போது நாங்கள் இருவரும் அடிக்கடி ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள ஆரம்பித்தோம். எங்கள் இருவருக்கும் இடையில் காதல் மலர்ந்தது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவளது பெற்றோர்கள் காலை 10 மணிக்கே வயலுக்கு சென்றிருந்தனர். அவள் வீட்டில் தனியாக இருந்தாள். நானும் வீட்டில் தனியாக இருந்தேன். என் பால்கனியில் இருந்து கீழே பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது அவள் என்னை கீழே அழைத்தாள். நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அவள், நான் உனக்கு டீ போடுகிறேன் என்று சொன்னாள். பிறகு நானும் அவளுடன் அவளது வீட்டிற்கு சென்றேன். அவளது வீடு மிகவும் அழகாகவும் வசதியாகவும் இருந்தது. நான் சோபாவில் அமர்ந்திருந்தேன். அவள் சமையலறைக்கு சென்றாள். சிறிது நேரம் கழித்து அவள் ஒரு செம்பு நிறைய தண்ணீர் கொண்டு வந்தாள். அதை என் கையில் கொடுக்கும்போது அவளது கை என் கையை தொட்டது. அவள் சிரித்துக்கொண்டே வெட்கத்துடன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். தண்ணீரை கொடுத்துவிட்டு மீண்டும் டீ போடுவதற்கு சமையலறைக்கு சென்றாள். அவளது அந்த புன்னகை என் இதயத்தில் ஒரு புயலை கிளப்பியது. நான் மெதுவாக அவளை பின்தொடர்ந்து சமையலறைக்கு சென்றேன். அவள் என்னை பார்த்தாள். மீண்டும் வெட்கப்பட்டாள். பார்வையை தாழ்த்தி கொண்டு டீ போட ஆரம்பித்தாள். நான் அவளுக்கு பின்னால் சென்று நின்றேன்.
அவள் திரும்பி என்னை பார்த்தாள். நாங்கள் இருவரும் கண்களால் பேசிக் கொண்டிருந்தோம். பிறகு திடீரென்று டீ பொங்கி வெளியேறி அடுப்பில் கொட்டியது. அவளது கவனம் அதன் பக்கம் சென்றது. அவள் உடனடியாக அடுப்பை அணைத்துவிட்டு ஒரு கோப்பையில் டீ ஊற்றினாள். டீ மிகவும் சூடாக இருந்தது. அவள் அந்த கோப்பையை என் கையில் கொடுத்தபோது என் கைகள் சுட்டன. நான் உடனடியாக சுதாரித்துக் கொண்டேன். பிறகு நான் ஹாலில் சென்று அமர்ந்தேன். அவளும் தன் டீ கோப்பையுடன் ஹாலில் என் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள். அப்போது இருந்த சூழல் மிகவும் காதலால் நிறைந்து இருந்தது. நாங்கள் இருவரும் டீ குடித்துக் கொண்டே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம். இப்போது எங்களுக்குள் ஆழமான அன்பு உருவாக ஆரம்பமாயிருந்தது. நான் அவளிடம் காலி கோப்பையை திருப்பி கொடுக்கும் போது அவள் சட்டென்று என் அருகில் வந்து என் கண்களை பார்த்தாள். நாங்கள் இருவரும் உண்மையிலேயே ஒருவரை ஒருவர் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்பதை நாங்கள் இருவருமே உணர்ந்தோம். நாங்கள் முழு மனதுடன் ஒருவரை ஒருவர் காதலித்தோம். ஆனால் அந்த தருணத்தின் மகிழ்ச்சியும் இன்பமும் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு நினைவில் இருக்கும். அவள் அப்பா அம்மா வயலில் இருந்து திரும்பி வர போகிறார்கள், அதனால் நான் செல்ல வேண்டும் என்று சொன்னாள். ஆனால் நான் அங்கிருந்து செல்வதற்கு தயாராக இல்லை. அவள் கோபித்துக் கொண்டதால் நான் செல்ல வேண்டியிருந்தது. இப்போது அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை. அவள் மிகவும் பிரியமானவளாக தோன்றினாள். அவளுக்கு ஒரு பெரிய இதயம் இருந்தது. அவள் மிகவும் அன்பாகவும் காதலுடன் பேசினாள். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டோம். தினமும் மாலை நாங்கள் இருவரும் அதே மரத்தடியில் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு நாள் அவளது பெற்றோர் வாராந்திர சந்தைக்கு சென்றிருந்தனர். இதை பார்த்து நான் மெதுவாக அவளது வீட்டிற்கு சென்றேன். கதவும் திறந்திருந்தது. அவள் சோபாவில் உட்கார்ந்து படம் பார்த்து கொண்டிருந்தாள். நான் மெதுவாக அவளுக்கு பின்னால் சென்று என் கைகளால் அவளது அழகான கண்களை மூடினேன். அவள் திடுக்கிட்டு என் கைகளை பிடித்து விடுவிக்க முயன்றாள். நான் தான் என்று அவள் அடையாளம் கண்டதும் அவளும் சிரித்தாள். நானும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தேன். நான் அவளுக்காக ஒரு சாக்லேட் கொண்டு வந்திருந்தேன். அதை அவளிடம் கொடுத்தேன். அவள் சாக்லேட்டை திறந்தாள். அதிலிருந்து ஒரு துண்டை உடைத்து சாப்பிட்டு என்னை பார்த்தாள். நான் அவள் சாப்பிட்ட அந்த சாக்லேட்டை நானும் சாப்பிட்டேன். அந்த தருணம் எங்களுக்கு மறக்க முடியாததாக இருந்தது. மெல்ல மெல்ல எங்கள் காதல் ஆழமாகியது. நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டே ஒருவரின் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தோம். நேரம் எப்படி போனது என்றே எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் இருவரும் எங்கள் உலகில் மூழ்கி இருந்தோம். அப்போது திடீரென்று அவரது பெற்றோர்கள் வீட்டிற்கு வந்து நாங்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடிப்பதை பார்த்து கொண்டிருந்தனர். நாங்கள் கைகளை பிடித்திருந்ததை கண்டனர். இதை கண்டதும் அவர்களுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவர்கள் தாங்கள் மகள் மீது கோபமடைந்தனர். ஆனால் அவர்கள் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. நான் உடனடியாக, மாமா, என்னை மன்னித்து விடுங்கள். இதில் உங்கள் மகளின் மீது எந்த தவறும் இல்லை. நாங்கள் இருவரும் உண்மையிலேயே ஒருவரை ஒருவர் காதலிக்கிறோம். நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் விரும்பினால் எங்கள் திருமணத்திற்கு உங்கள் சம்மதத்தை தாருங்கள் என்று சொன்னேன். இதை கேட்டதும் அவளது பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஏனெனில் அவர்களின் மகள் விதவை. அவளது எதிர்காலம் குறித்து அவர்களுக்கு கவலை இருந்தது. அவர்கள் அவளது நலனை மட்டுமே விரும்பினர். அவர்கள் நேரடியாகவே, நீ எங்களுக்கு பிடித்திருக்கிறாய், நீ எங்கள் மகனை விரும்பி இருக்கிறாய், இதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் என்று சொன்னார்கள். பிறகு நான் என் பெற்றோரை அங்கு அழைத்து வந்தேன். நான் ஏற்கனவே அவர்களிடம், இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது, ஆனால் 6 மாதங்களுக்கு முன்புதான் அவளது கணவர் இறந்து விட்டார் என்று கூறியிருந்தேன். என் பெற்றோருக்கும் அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவர்களுக்கு அந்த பெண்ணை பிடித்து விட்டது. அதன் பிறகு எங்கள் திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. இப்போது நான் அவளது வீட்டிலேயே வசிக்கிறேன். ஏனெனில் அவர்களுக்கு மகன் இல்லை, அவர்களுக்கு ஒரு மகனும் கிடைத்து விட்டனர். அவர்களது மகளுக்கு ஒரு கணவனும் கிடைத்து விட்டான்.
எனக்கும் ஒரு அழகான மனைவியும் கிடைத்து விட்டாள். நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். இப்போது எங்களுக்கு ஒரு அழகான மகனும் இருக்கிறான். அவன் பார்க்க அப்படியே அவன் அம்மா மாதிரியே இருக்கிறான். அவளது பெற்றோர்கள் தாங்கள் பேர குழந்தை விளையாடுவதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். என் பெற்றோர்களும் வாரத்தில் 1 அல்லது 2 முறை தாங்கள் பேரனை பார்க்க வருகிறார்கள். எங்கள் வாழ்க்கை இப்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் போய்கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் நாங்கள் சந்தித்த அந்த தருணங்கள் எப்போதும் எங்களுக்கு நினைவில் இருக்கிறது. அந்த நாட்கள் உண்மையில் மிகவும் அழகாக இருந்தன. நண்பர்களே, ஒருவேளை இது போன்ற தருணங்கள் உங்கள் வாழ்க்கையும் நடந்ததுண்டா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனல்